ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ள முடியும். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. மொபைல் தேடி உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். நீங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக இனி ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபமங்கல தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த தினம் மேலும் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். குருவும் செவ்வாயும் கேந்திரம் பெற்று குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தை உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக அவரது சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே சந்தோஷமான ஒரு நாள், நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் நீங்கள் குறைச்சிக்கொள்ள முடியும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரமானது அந்த வேற லெவலில் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே சிறந்த ஒரு நாள். இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரியங்களை அணுகும் போது நீங்கள் நினைத்தபடி உங்களது காரியங்கள் முடிவதற்காக கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால திட்டமிட்டு செயலாற்றலையும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு இந்த தினம் நிறைய போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிறதுனால வியாபாரிகள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யோகமான நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்கள் நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஸோ வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் மதிப்பு உங்களுக்கு உயருங்க. நண்பர்கள் பிரிந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலக பணிகளில் கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அதிகமான வெற்றிகளையும் நல்ல தனலாபத்தையும் ஏற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். புதிய நபர்கள் நிறைய பேர் நீங்கள் அறிமுகமாகறதுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய நபர்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய தோன்றும். அது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கிறதுனால அது உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக அது கை கொடுக்கக்கூடிய வகையில் அபரிதமாக கிடைக்குங்க. பழைய பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நல்ல முடிவு உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே சிறந்த ஒரு நாள். இந்த தினம் உங்கள் தோற்றம் அழகாகுங்க. தோற்றத்தில் புதிய பொலிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா தியானம், யோகா போன்றவற்றை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த தினம் திடீர்னு பணம் தேவைப்படும் போது தான் உங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியுங்க. பணத்தை நீங்கள் தேவையில்லாத வழியில் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பணத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் இன்றைய தினம் உணர முடியும். சில மன வருத்தங்கள் ஏற்கனவே செய்த செலவுகளுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு கெட்டு போகலைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது புதிய சிந்தனைகள் நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வகையில் உத்வேகம் தரக்கூடிய நண்பர்களுடன் சிந்தனைகள் கொண்ட நண்பர்களுடன் நீங்கள் பழகும்போது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அந்த மாதிரி தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. நண்பர்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த நண்பர்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கும் அதை அப்படியே தொத்திக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில்
நீங்கள் உங்களது காதலரை ஏதாவது சந்தேகம் கொண்டு வந்து நீங்கள் சந்தேகனோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சந்தேக குணமெல்லாம் இன்னைக்கு நீங்கி விடுங்க. ஒரு நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகிறது. எனவே காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உட்காந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க. அதன் மூலமாக நல்ல பேச்சுக்கள் மூலமாக நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு காதல் ஏற்படுங்க. அதனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது வேற, பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறது வேற. ஸோ ரெண்டுமே நீங்கள் கலக்கக்கூடாதுங்க. பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணும்போது சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் வச்சுக்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் தனிமை விரும்பியாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பக்கத்தில் உடைய பார்க்குக்கு ஏதாவது அப்படி காலாக நடந்து போகலான்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் நடக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த தினம் சில பழைய நண்பர்கள் கூட உங்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே. அந்த பழைய நண்பர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை பற்றிய சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரலாம். அந்த மாதிரி உற்சாகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு பழகும்போது ஏற்படுங்க. சில முக்கியமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணை பற்றிய சில ரகசியங்களை கூட இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சிறந்த ஒரு நாள் அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தி தருங்க, மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுங்கள், அலைச்சல்களை தவிர்க்க முடியும். நிறைய போட்டிகள் இருக்குங்க, எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். இன்றைய தினம் நீண்ட தூர தொலைதூர பயணங்களை உங்களுக்கு பிடித்த நேசித்த ஒருவருடன் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வெற்றிகரமான நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4, 4 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு தோற்றப்பொழிவு சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எனவே மனக்கசப்புகள் குறையக்கூடிய மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நேர்மறையான நல்ல சிந்தனையை இன்றைய தினம் பெறப்படுவீங்க. அதனால உங்கள் மனசுல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்குங்க. அதன் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கைகூடும். பழைய பிரச்சனைகள், நாட்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு தீருங்க. எனவே நிம்மதி பெறக்கூடிய மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து தரும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் ஆகக்கூடிய இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. வெற்றிகரமான நல்ல நாள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. வியாபார ரீதியாக சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நல்ல மதிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. உங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.